ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 4/10/1981. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். என்ன சக்தியின் மகத்துவம்? பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் இறுதி நிலை, அதாவது சம்பன்னம் மற்றும் சம்பூர்ண நிலை அப்படிங்கிற இந்த சக்திசாலி நிலையினுடைய அனுபவம் செய்விக்கிறாங்க. அந்த நிலையில எப்பொழுதும் மாஸ்டர் சர்வ சக்திவான், மாஸ்டர் ஞானக்கடல், அனைத்து குணங்களும் நிரம்பிய, ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு வினாடியும் எப்பொழுதும் பார்வையாளர் நிலையில இருந்து தந்தையின் துணையின், பிராமண குடும்பத்தின் அனைத்து உயர்ந்த ஆத்மாக்களின் அன்பு, சகயோகத்தின் துணையினுடைய அனுபவம் எப்பொழுதுமே இருக்கும். அந்த அனுபவம் எப்படி அறிவியல் சாதனங்கள் மூலமா தூரத்தில் இருக்கக்கூடிய பொருள் அருகில இருப்பதாக அனுபவம் ஆகுதோ, அந்த மாதிரி அனுபவம் ஆகும். அந்த மாதிரி திவ்ய புத்தி மூலமா எவ்வளவுதான் தூரத்தில் இருக்கும் ஆத்மாக்களையும் அருகில அனுபவம் செய்வீங்க. எப்படி ஸ்தூலமாக உடனிருக்கும் ஆத்மாவை தெளிவாக பார்க்குறீங்க, பேசுறீங்க, சகயோகம் கொடுக்குறீங்க, பெற்றுக்கொள்றீங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவா இருந்தாலும் திவ்ய திருஷ்டி மூலமா, திவ்ய திருஷ்டி அப்படின்னா டிரான்ஸ் கிடையாது, ஆனால் ஆன்மீகம் நிறைந்த திவ்ய திருஷ்டி. அந்த திவ்ய திருஷ்டி மூலமா இயற்கையான ரூபத்தில் ஆத்மா மற்றும் ஆத்மாக்களினுடைய தந்தை தென்படுவாங்க. ஆத்மாவை நான் பார்க்கணும் அப்படிங்கிற இந்த கடின முயற்சி இருக்காது, உழைப்பு இருக்காது. ஆனால் நான் ஆத்மாவே, மேலும் பிற அனைவரும் ஆத்மாக்களே. இப்படி துவாபர யுகத்திலிருந்து ஆத்ம உணர்வு மறைந்துருச்சோ, எப்படி துவாபர யுகத்திலிருந்து ஆத்ம உணர்வு மறைஞ்சிருச்சோ, உடலினுடைய உணர்வு அந்த மாதிரி மறைந்திருக்கும் ஆத்மாவை தவிர வேறு எதுவுமே தென்படாது. ஆத்மா நடந்து சென்று கொண்டிருக்குது, ஆத்மா செஞ்சிட்டு இருக்குது. எப்பொழுதும் நெற்றியினுடைய மணியின் பக்கம் உடலினுடைய கண்களும் மனதினுடைய கண்களும் செல்லும். தந்தை மற்றும் ஆத்மாக்கள் இதே நினைவு நிரந்தரமா இயற்கையாக இருக்கும். அப்போ அந்த நேரத்து மொழி என்னவாக இருக்கும்? உயர்ந்த எண்ணத்தினுடைய மொழியாக இருக்கும், பேசக்கூடிய மொழியா இருக்காது. ஆத்மீக ஈர்ப்பு செய்வதாக இருக்கும். பேசுறதுனால அல்ல, ஆனா மனநிலை மூலமா, உயர்ந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு மூலமா சுலபமாகவே சொரூபத்தை அனுபவம் செய்விக்கும். வாய்க்கு பதிலா கண்களே சொரூபத்தை அனுபவம் செய்விக்கும் சாதனமாக ஆயிடும். கண்களினுடைய மொழி எண்ணத்தினுடைய பாஷை. எண்ணத்தினுடைய சக்தி உங்களுடைய வாயிலிருந்து வரும் பேச்சின் வேகத்தை விட மிக அதிவேகமாக காரியம் செய்யும். ஆகையினால் உயர்ந்த எண்ணத்தினுடைய சக்தியை அந்த மாதிரி கொஞ்சம் கூட வீணான அசுத்தம் இல்லாத அளவுக்கு சுத்தமானதாக ஆக்கணும். இதைத்தான் லைன் கிளியர், அதாவது மார்க்கம் தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்றது. எந்த எண்ணத்தினுடைய சக்தி மூலமா காரியம் வெற்றி அடைவதனுடைய சித்தியை அனுபவம் செய்றீங்க? எந்த ஆத்மாக்களுக்கு எந்த ஸ்தூல காரியங்களை அல்லது உறவு தொடர்புல வரக்கூடிய ஆத்மாக்களினுடைய சமஸ்காரங்களை வாய்மொழி மூலமாகவோ
பிற சாதனங்கள் மூலமாகவோ மாற்றிக்கொண்டு சம்பூர்ண வெற்றியை அனுபவம் செய்யறதில்லை. அந்த அனைத்து எதிர்பார்ப்புகளும் எண்ணத்தின் சக்தி மூலமா ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி வெற்றி கிடைச்சிரும். நாலாபுறங்களிலும் எப்படி ஸ்தூல ஆகாயத்தின் விதவிதமான நட்சத்திரங்களை பார்க்குறீங்க, அதே மாதிரி உலகினுடைய வாயுமண்டலத்தின் ஆகாயத்தின் நாலாபுறங்களிலும் வெற்றி நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருப்பதாக பார்ப்பீங்க. தற்சமயம் நம்பிக்கை நட்சத்திரங்கள் மற்றும் வெற்றி நட்சத்திரங்கள் ரெண்டுமே தென்படுது. ஆனா இறுதி நிலையில தந்தையினுடைய நினைவின் எல்லையில மூழ்கியிருக்கும் உயர்ந்த நிலையில வெற்றி நட்சத்திரங்கள் தான் இருப்பாங்க. இந்த ஆன்மீக கண், இந்த ஆன்மீக உருவம் அந்த மாதிரி தெய்வீக கண்ணாடியாக ஆயிடும். அந்த கண்ணாடியில ஒவ்வொரு ஆத்மாவும் கடின உழைப்பு மற்றும் முயற்சியின்றி ஆத்மீக சொரூபத்தை தான் பார்ப்பாங்க. ஒரு நொடியில இந்த கண்ணாடி மூலமா ஆத்மீக சொரூபத்தினுடைய அனுபவம் செய்யும் காரணத்தினால தந்தையின் பக்கம் ஈர்க்கப்பட்டு ஆஹா பிரபு அப்படிங்கிற பாடலை பாடிக்கிட்டே தேக உணர்வுல இருந்து சுலபமாகவே அர்ப்பணம் ஆயிடுவாங்க. ஆஹா உங்களுடைய பாக்கியமே, ஆஹா என்னுடைய பாக்கியமே என்ற இந்த பாக்கிய அனுபவத்தின் காரணமா உடல் மற்றும் உடலின் சம்பந்தத்தின் நினைவை தியாகம் செஞ்சிடுவாங்க. ஏன் அப்படின்னா பாக்கியத்தினுடைய எதிரில் தியாகம் செய்வது மிக சுலபம். நீங்கள் அனைவரும் கூட இந்த சகஜ தியாகம் மற்றும் பாக்கியத்தை பெற விரும்புறீங்களா அல்லது கொடுப்பவராக ஆக விரும்புறீங்களா? இவ்வளவு வருடங்களினுடைய கடின உழைப்பு மூலமா இறுதி நேரத்துல சுலபமாக தியாகம் மற்றும் பாக்கியம் நிறைந்தவராக ஆகிடுவோம் என்று அப்படி யோசிக்கவில்லையே. என்ன விருப்பம்? இறுதி நேரத்துல சுலபமாக அவசியமா அனுபவம் செய்வீங்க. ஆனா எவ்வளவு காலத்துக்கு அனுபவம் ஆகும்? எவ்வளவு குறைந்த காலத்தின் அனுபவமோ அந்த அளவே கொஞ்ச காலத்துக்காக பிராப்தி இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. நீங்கள் அனைவரும் நீண்ட காலத்தின் துணைவர்களாகவும் நீண்ட காலத்து ராஜ்ய அதிகாரிகளாகவும் இருக்கீங்க. இறுதி நேரத்தினுடைய பலகீனமான ஆத்மாக்களுக்கு மகாதானி வரதானியாக ஆகி அனுபவத்தின் தானம் மற்றும் புண்ணிய காரியத்தை செய்யுங்க. இந்த ஒரு நொடியின் சக்திசாலியான நிலை மூலமா செய்த புண்ணியம்தான் அரை கல்பத்திற்கு பூஜைக்குரியவராகவும் மகிமைக்கு தகுதியானவராகவும் ஆக்கிடும். ஏன்னா இறுதி காலத்துல ஆத்மாக்களினுடைய இறுதி நேரத்துல சம்பூர்ண ஆத்மாக்கள் உங்கள் மூலமா பிராப்தியினுடைய அனுபவம் மற்றும் சம்பூர்ண சொரூபத்தின் பிரத்யட்சத்தின் சம்பன்ன சொரூபம், இந்த இறுதி அனுபவத்தினுடைய சமஸ்காரத்தை தான் ஆத்மாக்கள் எடுத்துக்கொண்டு அரை கல்பத்துக்காக தன்னுடைய வீட்டில் ஓய்வாக இருப்பவராக இருப்பாங்க. சிலர் பிரஜை ஆவாங்க, சிலர் பக்தர்கள் ஆவாங்க. ஆகையினால இறுதி நேரத்தின் இறுதி நினைவின் மூலமா துவாபர யுகத்துல பக்தி நிறைந்த வாழ்க்கையில, அதாவது உயர்ந்த பக்த மாலையில உயர்ந்த மணி ஆத்மாக்களாக ஆகிடுவாங்க. சிலர் உலக அதிகாரியின் ரூபத்துல பார்ப்பாங்க. சிலர் பிரஜையாவதின் சமஸ்காரத்தின் காரணமா உங்களுடைய ராஜ்யத்துல பிரஜை ஆகிடுவாங்க. சிலர் மிக உயர்ந்த பூஜைக்குரிய சொரூபத்துல பார்க்கறாங்க அப்படின்னா பக்த ஆத்மாக்களாக ஆயிடுவாங்க. அந்த மாதிரி உயர்ந்த நிலை மூலமா அந்த அளவு சித்தியை அடைஞ்சிடுறீங்க. அந்த மாதிரி உயர்ந்த நிலையினுடைய அனுபவம் செஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க.
எண்ணத்தின் கஜானாவின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு உயர்ந்த எண்ணத்தினுடைய சக்தியை சேமித்து கொண்டிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. இறுதி நிலை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. பாப்தாதாவும் சப்தத்திலிருந்து விலகி செல்வாரா அல்லது சப்தத்திலேயே வருவாரா? சப்தத்தில் குறைவாக வரணும் அப்படிங்கிற பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா சப்தத்திலிருந்து விலகி இருக்கும் நிலை இயல்பாகவே ஈர்ப்பதாக இருக்கும். சப்தத்திலிருந்து விலகி செல்லும் வாசல் தான் முதல்ல திறக்கும். அப்படின்னா வாசலை திறக்கும் திறப்பு விழாவை எப்போ செய்வீங்க? மற்ற திறப்பு விழாவையோ அதிகமாக மதுபனில் செய்கிறீங்க இல்லையா? இதனுடைய திறப்பு விழாவை பாப்தாதா தனியாக செய்வாங்களா அல்லது உங்களுடன் சேர்ந்து செய்வாங்களா? அப்படின்னா தயாராக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. பிறகு அடுத்த தடவை இதனுடைய கணக்கை எடுப்போம். கணக்கை எடுக்க வேண்டும் தான் இல்லையா? நல்லது. அந்த மாதிரி அனைத்து சித்தி சொரூப ஆத்மாக்களுக்கு எண்ணத்தின் சக்தி மூலமா அனைவரின் உயர்ந்த விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய தன்னுடைய சம்பன்ன கண்ணாடி மூலமா அனைத்து ஆத்மாக்களுக்கும் இயற்கையான சொரூபத்தை காண்பிக்கக்கூடிய தந்தையை வெளிப்படுத்தி அனைத்து சக்திகளின் வரதானி சொரூபம் உள்ள புண்ணிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்கார் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. இது சேவாதாரி குரூப். டீச்சர்கள் இல்லை, சேவாதாரிகள் அப்படிங்கிறாங்க பாபா. தந்தையும் முதல்ல சேவாதாரியாக ஆகி வராங்க. அனைத்தையும் விட உயர்ந்த பட்டமா உலக சேவகன் என்பதைத்தான் தந்தை தன்மேல் வச்சிருக்கிறாங்க. எப்படி தந்தையினுடைய பட்டமோ அதே மாதிரி தான் குழந்தைகளினுடையதும் இருக்குது. சேவாதாரி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால இயல்பாகவே தடையற்றவராக ஆகிடுறாங்க. ஏன் அப்படின்னா சேவாதாரி அப்படின்னா தியாகி மற்றும் தபஸ்வி. எங்கு தியாகம் மற்றும் தவம் இருக்குதோ அங்கு பாக்கியம் அவரது எதிரில் வேலைக்காரன் போல கண்டிப்பாக வரும். அப்படி நீங்கள் அனைவரும் சேவாதாரிகள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. டீச்சராகி இருக்க வேண்டாம், சேவாதாரியாக ஆகி இருங்க. இல்லை அப்படின்னா என்ன ஆகுது? ஒருவேளை நீங்கள் உங்களை டீச்சர் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா வர்றவங்க கொஞ்சம் முன்னேறி சென்றார்கள் அப்படின்னாலும் தன்னை டீச்சர் அப்படின்னு நினைக்க தொடங்கிடுவாங்க. டீச்சர்னு நினைக்கிறதுனால ஏதாவது ஆசனம் கிடைக்கணும், ஏதாவது ஸ்தானம் அதாவது பதவி கிடைக்கணும் அப்படின்னு சூட்சம விருப்பம் உருவாகுது. இதுவும் மாயாவினுடைய மிகப்பெரிய தடை. டீச்சராக இருக்கிறேன் அப்படின்னா இருக்கை வேண்டும், மரியாதை வேண்டும், மதிப்பு வேண்டும். ஆனால் சேவாதாரியோ பெறுபவராக இல்லாமல் கொடுப்பவராக இருப்பாங்க. ஆகையினால எப்படி பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள் நீங்கள் இருப்பீங்களோ அதே மாதிரியே உங்களை பார்த்து பிற சேவாதாரிகளும் எப்பொழுதும் இருப்பாங்க. ஆகையினால நாலாபுறங்களிலும் தியாகம் தவத்தினுடைய சூழ்நிலை இருக்கும். எங்கு தியாகம் மற்றும் தவத்தினுடைய சூழ்நிலை இருக்குதோ அங்கு எப்பொழுதும் தடைகளை அழித்து வெல்கின்ற நிலை இருக்கும். நீங்கள் அனைவரும் சேவாதாரிகள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. டீச்சர் அப்படின்னு சொல்றதுனால நாங்களும் ஒன்றும் குறைந்தவர்கள் இல்லை அப்படின்னு மாணவர்கள் சொல்லுறாங்க. ஆகையினால தன்னையும் சேவாதாரி அப்படின்னு நினைங்க மற்றும் அவ்வாறு புரிந்து நடக்கவும் செய்யுங்க. அனைத்து தடைகளினுடைய வேறாக இருப்பது தன்னை ஆசிரியர் அப்படின்னு நினைச்சு மேடையில் அமர்வது.
பின்பு டீச்சரை பின்பற்றுபவர்களாக ஆவார்களேயன்றி தந்தையை பின்பற்றுபவர்களாக ஆக வளர்ச்சியையோ அடைந்து கொண்டே இருக்கீங்க. இப்போ வளர்ச்சியின் கூடவே விதிபூர்வமான வளர்ச்சியை அடைந்து கொண்டே செல்லுங்க அப்படிங்கிறாங்க பாபா. விதியில குறை இருக்குது அப்படின்னா வளர்ச்சியிலும் அதிக தடை இருக்கும். ஆகையினால விதிபூர்வமான வளர்ச்சியை அடைபவராக ஆகுங்க. நன்றாக கடுமையாக உழைத்து கொண்டிருங்க. பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதா கேட்குறாங்க, அனைவரும் எப்பொழுதும் சுகக்கடல் தந்தையின் நினைவில் இருந்து கொண்டே சுக சொரூபத்தின் அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு. ஏன் அப்படின்னா நீங்கள் சுக கடலினுடைய குழந்தைகள். ஆகினால் எப்படி தந்தை சுகத்தின் கடலாக இருக்கிறாரோ அதே மாதிரி குழந்தைகளும் சுக சொரூபமாக இருக்கிறாங்க. மாஸ்டர் தான் இல்லையா? அப்படி துக்கமான உலகத்தில் இருந்துக்கிட்டே எப்பொழுதும் சுக சொரூபமாக இருக்கிறீங்க. ஒரு பொழுதும் துக்கத்தை உணர்வது இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க பாபா. உலகத்தில் எவ்வளவுதான் துக்கத்தின் அமைதியின்மையின் பாதிப்பு இருந்தாலும் நீங்கள் விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சுகக்கடலின் உடன் இருக்கீங்க. அந்த மாதிரி எப்பொழுதும் சுகமானவராக, எப்பொழுதும் சுகங்களின் ஊஞ்சலில் ஆடுபவராக தன்னை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எண்ணத்தில் கூட துக்கம் இல்லை. துக்கத்தினுடைய எண்ணம் வருவது கூட மாஸ்டர் சுகக்கடலின் குழந்தைகளுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா ஆத்மா துக்கத்தின் உலகத்திலிருந்து பிரிந்து வந்து சங்கமிகத்தில் வந்து சேர்ந்துட்டாங்க. விட்டு விட்டீர்கள் இல்லையா? விட்டு விட்டீர்களா அல்லது துக்கமான உலகத்தில் இருக்கீங்களா? ஏதாவது கயிறு கட்டப்பட்டு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. அனைத்து கயிறுகளும் அருந்து விட்டனவ இல்லையா? எப்போ அனைத்து கயிறுகளும் அருந்துட்டோ சுக கடல்ல நீந்து கொண்டே இருங்கிறாங்க பாபா. அடுத்ததா பாப்தாதா நம்பர் 1 அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மாவினுடைய அடையாளங்கள் பற்றி சொல்கிறாங்க. நம்பர் 1 அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மா அனைத்து பிராப்தி சொரூபமாக இருப்பாங்க. அவங்க சர்வ குணங்கள், சர்வ கஜானாக்கள், அனைத்து சக்திகளினுடைய பிராப்தி அப்படிங்கிற ஊஞ்சல்ல எப்பொழுதும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போதிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பிராப்தி இல்லாத பொருள் ஒன்றுமே இருக்காது. ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு மூச்சு, ஒவ்வொரு எண்ணமும் அளவில்லா கஜானாக்களை பிராப்தி செய்விப்பதாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியிலும் முன்னேறும் கலையினுடைய அனுபவம் இருக்கும். அவங்களுக்கு நாலாபுறங்களிலும் அநேக விதமான கஜானாக்கள் தான் தென்படும். அவங்களுக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் மிக அன்பான அனாதி சம்பந்தத்தின் சொரூபத்தில் தன்னுடையவராக அனுபவம் ஆகும். அவருடைய மனதில் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் இந்த அனைத்து ஆத்மாக்களும் எப்பொழுதும் சுகமானவர்களாக மற்றும் அமைதி நிறைந்தவர்களாக ஆகிடணும் அப்படிங்கிற சுப பாவனை மற்றும் நல்ல விருப்பங்கள் தான் வெளிப்படையான ரூபத்தில் இருக்கும். அவங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பாங்க. ஆகையினால எல்லைக்கு அப்பாற்பட்ட சம்பந்தம், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம், எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வு, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக அன்பு இருக்கக்கூடிய காரணத்தினால சுக சொரூபம் இருக்கும். ஆன்மீக ஞானத்தின் காரணமா ஒவ்வொரு ஆத்மாவின் கர்ம கதையினுடைய பங்கின் சமஸ்காரங்களினுடைய லைட் மற்றும் மைட் இருக்கக்கூடிய காரணத்தினால என்னென்ன பார்க்குறாங்களோ, கேட்குறாங்களோ, தொடர்பு சம்பந்தத்தில் வராங்களோ, ஒவ்வொரு காரியத்திலும் மிகவும் விலகி இருப்பவராகவும் மிகவும் அன்பானவராகவும் இருப்பாங்க. ஒவ்வொருவருடனும் ஆன்மீக சம்பந்தம் இருக்கக்கூடிய காரணத்தினால புத்தியினுடைய ஒருமித்த நிலை இருக்கும். மேலும் ஒருமித்த நிலையின் காரணமா
நிர்ணய சக்தி, உள்ளடக்கும் சக்தி, எதிர்நோக்கும் சக்தி இருக்கும். ஆகையினால ஆத்மாவினுடைய பங்கு மற்றும் தன்னுடைய பங்கை மிக நல்ல முறையில் தெரிந்து பங்குல வருவாங்க. அவருடைய நிலை உறுதியானதாகவும் மற்றும் சாட்சி நிலையிலும் இருக்கும். அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மா ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தை, ஒவ்வொரு விஷயத்தை 3 காலத்தையும் தெரிந்தவர் என்ற நிலையிலிருந்து பார்ப்பாங்க. ஆகையினால கேள்விக்குறியே இருக்காது. எப்பொழுது முற்றுப்புள்ளி தான் இருக்கும். அவங்களுக்கு எந்த விஷயத்திலும் என்ன ஆச்சு, ஏன் ஆச்சு அப்படிங்கிற அந்த ஆச்சரியமே இருக்காது. எப்பொழுதும் ஒன்றும் புதிதல்ல அப்படிங்கிற அந்த நிலை இருக்கும். இதுதான் நம்பர் 1 அதிர்ஷ்டம் நிறைந்தவரின் அடையாளங்கள். மகாவீரர்களினுடைய உயர்ந்த சேவையினுடைய சொரூபம் மற்றும் அவர்களினுடைய விசேஷ சேவை. எண்ணத்தின் சக்தி மூலமா சேவை செய்வது. எப்படி முந்தைய காலத்துல பறவைகள் மூலமா செய்தி அனுப்புனாங்க. நீங்க எண்ணத்தின் சக்தி மூலமா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சேவை செய்ய முடியும். எண்ணத்தினுடைய பொத்தானை அழுத்தியவுடன் செய்தி சென்றடைந்துடும். எப்படி சூட்சும உடல் மூலமா சேவை செய்ய முடியும்? அதே மாதிரி எண்ணத்தின் சக்தி மூலமா அநேக ஆத்மாக்களின் பிரச்சனைகளை தீர்வு செய்ய முடியும். தன்னுடைய உயர்ந்த எண்ணத்தின் ஆதாரத்தினால அவங்களுடைய வீணான மற்றும் பலகீனமான எண்ணத்தை பரிவர்த்தனை செய்ய முடியும். இந்த விசேஷ சேவை நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. பாபா வரதானம் கொடுக்கறாங்க. மாஸ்டர் சர்வ சக்திவானின் நினைவு மூலமா மாயாவை வென்றவரிலிருந்து உலகை வென்றவர் வெற்றி அடைபவர் ஆகுக. மாஸ்டர் சர்வ சக்திவானின் நினைவு மூலமா மாயாவை வென்றவரிலிருந்து உலகை வென்றவர் வெற்றி அடைபவர் ஆகுக. எந்த குழந்தைகள் மாயா ஏன் வந்துருச்சு தெரியல அப்படின்னு அதிகமாக யோசிக்கிறாங்களோ, மாயாவும் அதே மாதிரி பயந்திருக்கிறவங்கள பார்த்து தாக்குதல் செய்யுது. ஆகையினால யோசிப்பதற்கு பதிலாக எப்பொழுதும் மாஸ்டர் சர்வ சக்திவான் நினைவில் இருந்தீங்க அப்படின்னா வெற்றி அடைபவராக ஆயிடுவீங்க. வெற்றி ரத்தனமாக ஆக்குவதற்கு காரணமானதே இந்த மாயாவின் சிறு சொரூபம். எனவே தன்னை மாயாவை வென்றவர், உலகை வென்றவர் அப்படின்னு புரிஞ்சு மாயா மீது வெற்றி அடையுங்கள். பலகீனமானவராக ஆகாதீங்க, சவால் விடுபவராக ஆகுங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: ஒவ்வொரு ஆத்மாவிடமிருந்தும் நல் ஆசீர்வாதங்களை அடைய வேண்டுமென்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தில் நிலைத்திருங்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தில் நிலைச்சிருந்தால் ஒவ்வொரு ஆத்மா கிட்ட இருந்தும் நல் ஆசீர்வாதங்களை அடையலாம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.